நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே ஜோஷ்வா டிவி நேயர்களை மறுபடியும் சந்திப்பதிலே ரொம்பவே மகிழ்ச்சி. நாம் இன்றைக்கு சற்று நேரம் தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீத புஸ்தகத்தில் 101வது அதிகாரத்தில் 13வது வசனத்தில் இப்படியாக எழுதியிருக்கு பாருங்க. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் எடுத்திருக்கிற வேத வசனம் 101வது சங்கீதம் 13வது வசனம். அதில் தயை சீயோனுக்கு இறங்குவீர், தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. தயை செய்கிற கர்த்தர், தயை செய்கிற கர்த்தர் அப்படின்னு சொல்லி நாம் இன்றைக்கு பிரசங்கிக்க கர்த்தர் விரும்பினபடினாலே நாம் ஜோஷ்வா டிவி நேயர்களே, நீங்களும் நாங்களும் ஒன்றாக இணைந்திருக்கிறோம். இதை கொஞ்ச நேரம் நாம் தியானிக்கும் முன்பதாக ஜெபம் பண்ணலாமா? ஜெபிக்கிறவர்கள் தான் ஜெயிக்க முடியும். தானியேலுடைய காரியம் ஜெயமாக இருந்தது, அது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். நாம் ஜெபித்து ஜெபித்து ஜெயித்து கொண்டு வருகிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். ஜெபிக்கிறவர்களே, கிறிஸ்துவை சேவிக்கிறவர்களே, கர்த்தராகிய ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? முச்செடியில எழுந்தருளினவருடைய தயை, தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு சகாய குறித்த நேரமும் வந்ததுன்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்படியே நம்ம ஜெபம் பண்ணுவோம். முச்செடியிலே எழுந்தருளி மோசேக்கு தரிசனமாகி முகமுகமாய் பேசியவரே. சொல்லலாமா? சேர்ந்து என் கூட நீங்க சேர்ந்து பாடலாமா? பாடி கர்த்தரிடத்துல உங்க தேவைகளை எல்லாம் சொல்லி முறையிடலாமா? உங்களுக்கு தயை செய்யக்கூடிய நேரம், அதற்காக குறித்த வேளை, இந்த ஜெப வேளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். முச்செடியிலே எழுந்தருளி மோசேக்கு தரிசனமாகி முகமுகமாய் பேசியவரே. முச்செடியிலே எழுந்தருளி மோசேக்கு தரிசனமாகி முகமுகமாய் பேசியவரே. மெல்லிய உமது குரலை கேட்க அடிமை நானும் ஆசையாய் உள்ளே. மெல்லிய உமது குரலை கேட்க அடிமை நானும் ஆசையாய் உள்ளே. சரணம் சரணம் ஐயா இயேசுவும் திருப்பாதம் சரணம். வரணும் வரணும் இந்த ஏழையின் ஜெப வேளை வரணும். ஆமே, செடியில எழுந்தருளினருடைய தயை யோசேப்பின் சிரசின் மேலும் அவர்களுடைய விசேஷித்த சகோதரர்களுடைய உச்சந்தலையின் மேலும் இறங்குவதாக என்று எழுதப்பட்டிருக்கிற வேத வார்த்தைகளில் உள்ள வாக்கு எனக்கும் என்னோடு இருக்கிறவர்களுக்கும் இதை கேட்கின்ற ஒவ்வொருவருக்கும் பலிக்கும்படியாக கர்த்தராகிய ஆண்டவரிடத்துல, காருணிய தெய்வமே உம்மிடத்துல கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுகிறேனப்பா. ஜெபத்தை கேட்கிறவர், பதில் கொடுக்கிறவர், எங்களை நீர்
உயர்த்துகிறவர் என்று உம்மை நம்பி நாங்க ஜெபிக்கிறோம். முச்செடியிலே எழுந்தருளி மோசேக்கு தரிசனமாகி முகம் முகமாய் பேசியவரே, மெல்லிய உமது குரலை கேட்க அடிமை நானும் ஆசையாய் உள்ளே. மெல்லிய உமது குரலை கேட்க அடிமை நானும் ஆசையாய் உள்ளே. சரணம் சரணம் ஐயா இயேசுவே உம் திருப்பாதம் சரணம். வரணும் வரணும் இந்த ஏழையின் ஜெப வேளை வரணும். கண்கள் காணவே உம்மை தரிசிக்கவே, கண்கள் காணவே உம்மை தரிசிக்கவே, விரும்புகின்ற நன்மைகள் எல்லாம் வந்து சேரவே, விரும்புகின்ற நன்மைகள் எல்லாம் வந்து சேரவே. நாங்க ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுகிறோம் அப்பா, ஒன்று கூடி ஜெபம் பண்ணுகின்றோம் கர்த்தாவே. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் நேரமும் குறித்த காலமும் வந்தது என்று வாசித்திருக்கிற அந்த பகுதியில் உள்ள வல்லமை நீர் கொடுக்கின்ற தயை எங்கள் எல்லாருக்கும் இந்த வேத வார்த்தைகள் மூலமாக வரும்படி ஜெபிக்கிறேன். என்னை மறைத்து நீர் வெளிப்படும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அன்பானவர்களே, இந்த சங்கீத புஸ்தகத்தில் 101:13 இப்படியாக தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. கர்த்தராகிய ஆண்டவர் இங்கே பக்தனாகிய தாவீதுடைய அனுபவத்தில் தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். கர்த்தராகிய ஆண்டவர் எழுந்தருளுகிற போது சத்துருக்கள் எல்லாம் சிதறடிக்கப்படும் என்று நாம வேதத்தில் வாசிக்கிறோம். பக்தனாகிய மோசே இப்படியாக இஸ்ரவேல் ஜனங்கள் பல லட்சக்கணக்கான அந்த படைகளோடு அந்த பிரயாணம் பண்ணுகிற போது மோசே ஒரு ஜெபத்தை ஏறெடுப்பான். கர்த்தாவே எழுந்தருளும், உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக, உம்மை பகைக்கிறவர்கள் உமக்கு முன்பாக ஓடிப்போவார்களாக என்று அங்கே மோசே ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கின்றார். பிரயாணப்படுகிற போது மோசே இப்படியாக மேக ஸ்தம்பத்திலும் அக்கினி ஸ்தம்பத்திலும் கர்த்தராகிய ஆண்டவர் இருந்து அவர்களுக்கு முன்பாக, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக பின்பாக பிரயாணப்பட்டு போகும்போது பாதுகாக்கின்ற அந்த நிலையில் மோசே இப்படியாக சொல்லுகின்ற வார்த்தை எழுந்தருளி. இந்த நேரத்தில் இந்த ஜெப இந்த வேத வசன தியான நேரத்தில் கர்த்தராகிய ஆண்டவர் எழுந்தருளி இருக்கின்றார். இந்த வேத வசனத்தின் மூலமாக எதற்காக? உங்களுக்கும் எனக்கும் இரக்கம் செய்வதற்காக, தயை செய்வதற்காக. பாருங்க, அதற்கு நேரம் வந்துருச்சு, குறித்த காலம் வந்துருச்சு. உங்களுக்கு இரக்கம் செய்வதற்கு, உங்களுக்கு இரக்கம் செய்வதற்கு நேரம் வந்துருச்சு, தயை செய்யும் காலம் வந்துருச்சு. சந்தோஷம் மகிழ்ச்சி கொண்டாட்டம் கொண்டாட்டம் குதூகூலம் தான். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் எழுந்தருளி உங்களுக்காக எனக்காக எழுந்தருளி இரக்கம் செய்ய தயை செய்ய நேரம் வந்துருச்சு, காலம் வந்துருச்சு. இன்னொரு ஒரு வசனத்தை கூட நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன். அன்பானவர்களே, நீதிமொழிகளில் இப்படியாக எழுதப்பட்டு இருக்கிறது.
வசனத்தை கூட வாசிக்கலாம். நீதிமொழிகளில் 16வது அதிகாரத்தில் 15வது வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டு இருக்கிறத வாசிக்கிறேன். நீ எடுத்துக்கலாமா? வேத வசனத்தில் வல்லமை இருக்கிறது, இதற்குள்ள ஜீவன் இருக்கிறது, இதற்குள்ள உங்களுக்கு தேவையான பொக்கிஷம் இருக்கிறது. இதை நீங்கள் எப்பெல்லாம் எடுத்து வாசிக்கிறீர்களோ அப்போதெல்லாம் இந்த பொக்கிஷத்தில் இருக்கிற மகிழ்ச்சியை, நிறைவை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இது என்னுடைய அனுபவம். இது பாருங்க, ராஜாவின் முகக்களையில் ஜீவன் உண்டு. நீ சொல்லமா? ராஜாவுடைய முகக்களையில் ஜீவன் உண்டு, அவருடைய தயையானது பின்மாறி பெய்கிற மேகத்தை போன்றது. பாருங்க, நீதிமொழிகளில் பக்தன் சாலமன் இப்படியாக எழுதியிருக்கிறார். ராஜாவின் முகக்களையில் ஜீவன் உண்டு, அவனுடைய தயை பின்மாறி பெய்யும் மேகத்தை போன்றது. உங்களுக்கு தயை செய்கிற கர்த்தர் எப்படி வந்திருக்கின்றார் பாருங்க. அவர் முகக்களை பாருங்க, முகக்களையில் ஜீவன் இருக்கிறது. உங்களுக்கும் எனக்கும் தயை செய்யும்படி எழுந்தருளி இருக்கிற தேவனாகிய கர்த்தருடைய முகத்தில் ஒரு களை இருக்கிறது. ஐயோ, இந்த முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போலுங்க, அப்படி ஆசையா இருக்கு. அப்படி உள்ள முக களை உள்ள தேவனாகிய கர்த்தர் அந்த முகத்தை கொண்டு உங்களையும் என்னையும் பார்க்கிறார். ராஜாவுடைய முகக்களையில் ஜீவன் உண்டு. இயேசு ராஜாவுடைய முகக்களையில் ஜீவன் உண்டு, அவருடைய தயையானது பின்மாறி பெய்கிற மேகத்தை போன்றது. அவருடைய தயையானது பின்மாறி பெய்கிற மேகத்தை போன்றது. லலலலலலலலா, ஓஹோ லலலலலலலலலலலலா. ராஜாவுடைய முகக்களையில் ஜீவன் உண்டு. இயேசு ராஜாவுடைய முகக்களையில் ஜீவன் உண்டு, அவருடைய தயையானது பின்மாறி பெய்கிற மேகத்தை போன்றது. அவருடைய தயையானது பின்மாறி பெய்கிற மேகத்தை போன்றது. ராஜாவுடைய முகக்களையில் ஜீவன் உண்டு. பக்தனாகிய தாவீது, கர்த்தரை எனக்கு முன்பாக நான் எப்பொழுதும் நிறுத்தி இருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருப்பதனால நான் அசைக்கப்படுவதில்லை. ராஜாவுடைய முகக்களையில் ஜீவன் உண்டு, அவருடைய தயவானது பின்மாறி பெய்கிற மேகத்தை போன்றது. பாருங்க, அவருடைய தயை எப்படி இருக்கான்? பின்மாறி பெய்கிற மேகத்தை போன்றது. முதல்ல ஒரு மழை பெஞ்சிருச்சு, அதை அடுத்து மறுபடி மேகம் வந்து மழை பெய்யும் பார்த்தீர்களா? அத மாதிரி அன்பானவர்களே, இப்ப பார்த்தா வறட்சி, பற்றாக்குறை, தண்ணீர் இல்லாத நிலை, மழை இல்லாத நிலை இப்போ இருக்கு. ஆனா என்னுடைய அனுபவத்துல நான் ஒரு காரியத்தை கூட சொல்ல முடியும் உங்கள்கிட்ட. பாருங்க, அந்த மழை பின்மாறி பெய்கிற அவருடைய தயை, ராஜாவுடைய தயை, அவருடைய முகத்தின் தயை எப்படி இருக்கான்? பின்மாறி பெய்யக்கூடிய மழையின் மேகத்தை போல இருக்கான். எங்க சின்ன வயசுல கிட்டத்தட்ட 55 வருடத்திற்கு முன்னாடி எங்க வீட்டில் நாங்கள் மொத்தம் 9 பேர். 9 பேருக்கும் சாப்பாட்டுக்கே வழி இருக்காது. நாங்கள் என்ன செய்வோம் தெரியுமா? 2வது படிக்கும்போது அண்ணாச்சி, நான், எனக்கு அடுத்த சகோதரன் 3 பேரும்
தூண்டி எடுத்துக்கிட்டு எங்கள் தோட்டத்துக்கு கிழக்க சமுத்திரம்னு சொல்லி ஒரு குளம் இருக்குது, அதில் போய் மீன் பிடிக்க போவோம். அப்போ பாருங்கள், தண்ணீர் நிரம்பி கிடக்கும். கிட்டத்தட்ட இடுப்பளவு தண்ணியில் போய் நாங்கள் மீன் பிடிப்போம். ஏன்னா ஏன் சொல்லுதேன்னா, இந்த பின்மாறி பெய்கிற மேகம் அப்படின்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, குளம் நிறைஞ்சிருக்கும், நல்லா செழிச்சிருக்கும். வருகிற மேகம் பூராமை பின்மாறி வரக்கூடிய மேகம் அந்த இடத்துல அவ்வளோ தண்ணி இருக்கிற இடத்துல அப்படியே அந்த மேகம் இறங்கும். நாங்கள் மழையில் நனைஞ்சிக்கிட்டே மீன் பிடிப்போம். காரணம், இந்த மீனை கொண்டு போய் தான் எங்களுடைய உணவாக இருக்கும். நாட்களில் சரியான பஞ்சம், வறுமை, வரவு இல்லாத நிலை. ஒரு நாளைக்கு 10 ரூபா கூட வருமானம் வராது வீட்டில். ஆனால் 10 பேர் ஜீவனம் பண்ணணும். அப்படி உள்ள கஷ்டமான நிலையில் கர்த்தர் அந்த நாளில் அந்த சமுத்திரத்தில் மீன் பிடிக்கையில் என் மேலே தயவு வைத்தார். அதை நினைவு கூர்ந்து தான் இந்த இயேசு ராஜாவை பாடி பிரசங்கிக்காம என்னால் இருக்க முடியல. ராஜாவுடைய முகக்களையில் ஜீவன் உண்டு, ராஜாவுடைய முகக்களையில் ஜீவன் உண்டு. அவருடைய தயையானது பின்மாறி பெய்கிற மேகத்தை போன்றது. அவருடைய தயையானது பின்மாறி பெய்கிற மேகத்தை போன்றது. கூட சேர்ந்து பாடுகிறீர்களா? இது கர்த்தர் கொடுத்த ஒரு புது பாடல். இது வேத வசனத்திற்குள்ளிருந்து இதை தோண்டி எடுக்கப்பட்டது. இது வேத வசனம் ஒரு பெரிய மகிழ்ச்சி பொக்கிஷம், சந்தோஷ பொக்கிஷம். அதற்குள்ளிருந்து தோண்டி எடுக்கப்பட்ட கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதைத்தான் நான் உங்க மத்தியில பேசிக்கிட்டு இருக்கேன், பிரசங்கிக்கிறேன், சங்கீர்த்தனம் பண்ணுகின்றேன். ராஜாவுடைய முகக்களையில் ஜீவன் உண்டு, ராஜாவுடைய இயேசு ராஜாவுடைய முகக்களையில் ஜீவன் உண்டு. அவருடைய தயையானது பின்மாறி பெய்கிற மேகத்தை போன்றது. அவருடைய தயையானது பின்மாறி பெய்கிற மேகத்தை போன்றது. நீங்க கேட்பீர்களா? தயை செய்யும் ஐயா, நீர் எங்களுக்கு தைரியமாகவே நாங்க உமக்காக வாழ்வதற்கு. தயை செய்யும் ஐயா, நீர் எங்களுக்கு தைரியமாகவே நாங்க உமக்காகவே வாழ்வதற்கு. பயந்து போனவர்களாக அல்ல, துணிந்தவர்களாகவே, குனிந்தவர்களாக அல்லவே, நிமிர்ந்தவர்களாக வாழவே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒரு வசனத்தை கூட வாசிக்க ஆசைப்படுகிறேன். லூக்கா சுவிசேஷத்தில் 7வது அதிகாரத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. தயை, கர்த்தருடைய தயை எப்படி இருக்கும் என்பதை கொஞ்ச நேரம் நம்ம தியானிக்க போகிறோம். தியானித்து நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் இங்கே 5வது 4-5 கூட நான் வாசிக்கிறேன். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாயிருக்கிறான். பார்த்தீர்களா? இங்கே அது தலைப்பில் நீங்கள் வாசிக்கிற போது ஒரு 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரன் சுகமில்லாமல் இருக்கிறதையும், அந்த 100க்கு அதிபதி சில வேலைக்காரர்களை, மூப்பர்களை
யூதர்களை, விசேஷித்தவர்களை அழைத்து அனுப்புகின்றான் இயேசுவிடத்திற்கு. காரணம், இயேசு கிறிஸ்துவிடத்தில் இலவச மருத்துவம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவிடத்தில் விடுதலை கொடுக்கிற வல்லமை இருக்கிறது. அவருடைய வார்த்தையில் வல்லமை, இயேசு கிறிஸ்து வார்த்தையில் வல்லமை, அவருடைய பார்வையில் வல்லமை, அவருடைய வஸ்திரத்தில் சுகமாக்குகிற வல்லமை இருந்ததை இந்த நூற்றுக்கு அதிபதி பாருங்க, 2வது வசனம் வாசிக்கிறேன். அங்கே நூற்றுக்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாக இருந்தான். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டான். இந்த நூற்றுக்கு அதிபதி பாருங்க, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டவனாக இருந்தான். தயை செய்கிற கிறிஸ்துவை கேள்விப்பட்டவனாக இருந்தான். அடுத்து பாருங்க, அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினான். அவங்க தான் வந்து சொல்கிறாங்க பாருங்க, 4ஆம் வசனத்தில் அவர்கள் இயேசுவிடத்தில் வந்து கருத்தாய் இயேசுவிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அங்கே எழுதப்பட்டு இருக்கிறது. அடுத்து இயேசு கிறிஸ்துட்ட மறுபடியும் சொல்கிறாங்க, அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தை கட்டி கொடுத்துருக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. உடனே தேவனாகிய கர்த்தராகிய குமாரன இயேசுவுக்கு சந்தோஷம். உடனே நான் வருகிறேன்னு சொல்லி கூட பிரயாணப்படுகிற போது வீட்டு பக்கத்துக்கு போயாச்சு. பக்கத்தில் போனோன்னு பாருங்க, அந்த நூற்றுக்கு அதிபதி சொல்லுதான், ஐயா அவ்வளவு பெரிய ஒரு மனுஷன், அவர் பெரியவர், பரிசுத்தமானவர், என் வீட்டுக்குள்ளே வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல, ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த சொன்ன நேரத்தில் அந்த நூற்றுக்கு அதிபதியினுடைய வேலைக்காரன் சுகமானா. அதுதான் தயை, அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற வியாதிகளை சுகமாக்கக்கூடிய தயை, விடுதலை கொடுக்கக்கூடிய தயை. நீங்களும் ஒருவேளை இந்த தயைக்காக ஒருவேளை நெடுங்காலமாக காத்திருக்கிறீர்களோ, எனக்கு இப்படி இந்த வியாதியில், இந்த தரித்திரத்தில், இந்த ஒரு போராட்டத்தில் ஒரு தயை கிடைச்சிட்டா, கர்த்தர் எழுந்து அருளிட்டாருனா, எனக்கு இரக்கம் செஞ்சிட்டாருனா, என் வியாதி நீங்கிரும், நான் சுகமாயிருவேன், என்னுடைய வறட்சி நிலை மாறிடும், என்னுடைய தள்ளாடுதல் நீங்கி போகும் அப்படின்னு சொல்லி இயேசுவை பார்த்து சொல்லுவோமா, ஐயா 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 ஏசையா. வியாதி உள்ளவர்களாக இருக்கிறீர்களோ, வியாதியின் படுக்க மாறும்படி ஐயா 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 ஏசையா, இலவச மருத்துவர் ஐயா, கருத்தாக நாங்க வேண்டுகின்ற எங்க விண்ணப்பத்தை கேளும் ஐயா, விடுவிக்க வாரும் ஐயா. இதான் சும்மா பாடல, என் பேச்சில் மாத்திரமல்ல, என் நடக்கையிலும் அதை அனுபவித்துத்தான் நான் உங்களிடத்துல பேசுதேன். இயேசு இலவச மருத்துவர் என்று, இயேசு என்ன சுகமாக்கினார் என்று. அன்பானவர்களே, 45 வயதுல இந்த கண்ணுல சரியான பார்வை கொஞ்சம் மங்குறது மாதிரி தெரிஞ்சிச்சு. டிராக்டரில் பிரயாணப்படும் போது அந்த பள்ளம் மேடுகள்லாம் தெரியாத ஒரு தடுமாற்றம் வந்துச்சு. அந்த நேரத்தில் எங்கள் தோட்டத்தில் போய் கண்ணீரோடு ஜெபம் பண்ண. அல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கும் கண்ணாடி எனக்கு தேவையில்லை. பாருங்க, என் கண்ணு மங்கல, இலவச மருத்துவம் இயேசு எனக்கு கொடுத்துருக்கிறாரு. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். இதை நீ கேட்கலாமா? கேட்டுட்டு ஜெபம் பண்ணலாமா? ஐயா 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 ஏசையா, இலவச மருத்துவர் ஐயா, ஐயா 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 ஏசையா, இலவச மருத்துவர் ஐயா, கருத்தாக நாங்க வேண்டுகின்ற எங்க விண்ணப்பத்தை கேடும் ஐயா, விடுவிக்க வாரும் ஐயா. கர்த்தர் சீயோன் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குகிற வேளை வந்துருச்சு. அதற்கு தயை செய்கிற நேரம் வந்துருச்சு. அன்பானவர்களே, தயை என்கின்ற தலைப்பு
கொஞ்ச நேரம் பேசும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். அப்படி நம்ம தலையை தாழ்த்தி ஜெபிக்கலாமா? இலவச மருத்துவர் இயேசு உங்களுக்கு தயை செய்யும்படியாக இந்த ஜெப வேளை மூலமாக, இந்த வேதவசனம் மூலமாக வந்து கிரியை செய்து கொண்டிருக்கின்றார். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். அதற்கு தயை செய்யும் நேரமும் அதற்கு குறித்த காலமும் வந்தது. தயை செய்வீராக. இந்த வேதவசனத்தின் மூலமாக கேட்கின்ற ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய தயை கிடைக்கும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. என்னை முற்றிலும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.